إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم فإن الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام. இறைவனாகிய வல்ல அல்லாஹ்விற்கு இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈரோலக தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இன்று ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டமாக என்று கூறி இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஷவ்வாலினுடைய மாதத்தில் ஜும்ஆவினுடைய தினத்தை அடைந்திருக்கின்ற நாம் இந்த நேரத்தில் நோன்பாளிகளாக அல்லாஹ்வினுடைய பார்வையில் நாம் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும், மறுமையில் நோன்பாளிகளாக நாம் ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், ரமலானுடைய மாதத்தில் மட்டும் நோன்பு நோற்றவர்களாக நோன்பாளிகளாக நாம் இருந்தால் மறுமையிலும் நாம் நோன்பாளிகளாக அல்லாஹ்வால் பார்க்கப்படுவோம், மறுமையிலும் நாம் நோன்பாளிகளாக ஆகிவிடுவோம் என்று நாம் எல்லாம் ஒரு தவறான ஒரு கணக்கை போட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், சொர்க்கத்திற்கு பல கதவுகள் இருக்கிறது, அதிலே ஒரு கதவு இருக்கிறது. யுகாலு லஹு, அந்த கதவிற்கு சொல்லப்படும் அர் ரையான், ரையான் என்று அந்த கதவுக்கு சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அந்த கதவின் வழியாக ஸாயிம்கள், அதாவது நோன்பாளிகள் மட்டுமே நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அந்த நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த கதவின் வழியாக நுழைய முடியாது. யுகாலு, சொல்லப்படும் ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும். ஃபயகூமூன, அந்த நோன்பாளிகள் எல்லாம் அந்த நேரத்தில் கேட்கப்படும் பொழுது எழுந்து, லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அந்த சொர்க்கத்தினுடைய கதவான அந்த ரையான்கிற கதவிலே நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அந்த நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த கதவின் வழியாக நுழைய முடியாது.
ஃபைதா தஹலு, அப்படி நோன்பாளிகள் அந்த கதவில் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அகுலிக, அந்த கதவு மூடப்பட்டுவிடும். ஃபலம் யதுகுலு மின்ஹு அஹது, அதற்கு பிறகு யாரும் அதில் நுழையவும் முடியாது. ஆக மறுமையிலே நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் தஆலா ஒரு வாசலை சொர்க்கத்திற்கு வைத்திருக்கின்றான். நம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கதவிலே நோன்பாளியை தவிர யாரும் நுழைய முடியாது. அப்ப நோன்பாளி என்றால் யார்? மறுமையிலே நோன்பாளி என்று அல்லாஹ்வால் அழைக்கப்படக்கூடியவர் யார் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பாளி என்று சொன்னால் ரமலானில் மட்டும் வைக்கக்கூடியவர் தான் நோன்பாளி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரமலானில் நோன்பு வைப்பது என்பது ஒவ்வொருவரும் மீதும் கடமை. அவர் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அதை வைத்துத்தான் ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும், முஸ்லிம் என்று வந்து விட்டால், அல்லாஹை ஈமான் கொண்டு விட்டால், ரமலானுடைய மாதத்தை அடைந்தால் அவர் கண்டிப்பாக நோன்பு நோற்றே ஆக வேண்டும். அது கடமை. அப்ப நோன்பாளி என்றால் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், அலைக்க பிஸ்ஸியாம், உனக்கு நோன்பை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். உனக்கு நோன்பை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். ஃபஇன்னஹு, ஏனென்றால் நிச்சயமாக நோன்பு என்பது லா மிஸ்ல லஹு, அதை போன்று வேறு எந்த ஒரு அமலும் கிடையாது. அதை போல ஒரு எந்த ஒரு அமலுக்கும் சிறப்பு கிடையாது. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லு அமல் இப்னு ஆதம், ஆதமினுடைய செய்யக்கூடிய எல்லா அமலுக்கும் லஹு ஹசனா, அவனுக்கு கூலி உண்டு. ஆதமினுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா அமலுக்குமே கூலி உண்டு. ஆனால் இல்ல சியாம், நோன்பை தவிர. நோன்பு கூலி கிடையாதா அப்படின்னு கேட்டால் கூலி உண்டு. ஆனால் அந்த அமலுக்கு மட்டும், நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா இவ்வளவுதான் கூலி என்று கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான் இல்ல சியாம், நோன்பை தவிர. அல்லாஹ் சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. யகூலுல்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. இல்ல சியாம், நோன்பை தவிர மற்ற எல்லா அமலுக்கும் இவ்வளவுதான் கூலி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல சியாம், நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ, நிச்சயமாக நோன்பு என்பது எனக்குரியது. அல்லாஹ் சொல்றான், எனக்குரிய நோன்பு என்பது எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹி, அந்த நோன்பிற்கு மட்டும் நானே கூலியாக இருக்கிறேன். அந்த நோன்பு என்ற விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், தரக்க ஷஹ்வதஹு வ துஆமுஹு வ ஷராபுஹு மின் அஜ்லி, அடியான் எனக்காக முழுக்க முழுக்க நோன்பினுடைய விஷயத்தில் மட்டும் ரியா, அதாவது மற்றவர்களுக்காக வைப்பதுங்கிறது வரவே வராது. மற்ற எல்லா அமல்களும், வேறு எந்த அமலாக நம்ம எடுத்துக்கோங்க, வேறு எந்த அமலாக இருந்தாலும் அதில் முகஸ்துதி அப்படிங்கிறது ஷைத்தான் உள்ள நுழைச்சிருவான், உள்ள வந்துடும். ஆனால் இந்த நோன்பினுடைய விஷயத்தில் வர முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், மின் அஜ்லி, அந்த நோன்புங்கிறது எனக்கே உரியது. அந்த ஆதனுடைய மகனினுடைய அந்த மனோ இச்சை, மனிதனுடைய அந்த ஷஹ்வத்துகள், அதுவெல்லாம் அல்லாஹிற்காக அவன் விட்டு விடுகின்றான். துஆமுஹு, சாப்பிடுவது அல்லாஹிற்காக விட்டு விடுகின்றான். ஷராபுஹு, அவன் குடிப்பது எல்லாம் அல்லாஹிற்காக விட்டு விடுகின்றான். மற்றவர்களுக்காக சொல்லி வச்சிருந்தா அவன் நினைச்சா எப்போ வேணால் மறைமுகமாக அந்த நோன்பினுடைய காரியங்கள் விட்டுருக்கலாம். அவன் சாப்பிட்ருக்கலாம், குடிச்சிருக்கலாம், தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனால் நோன்பினுடைய நேரத்தில் மட்டும் கவனிச்சு பாருங்க, மற்ற நேரங்களில் சர்வசாதாரணமாக எல்லா காரியங்களும் பேசிகிட்டு இருந்திருப்போம். நோன்பினுடைய நேரத்தில் நோன்பு வச்சிருக்கிறோம், தவறான வார்த்தை பேசக்கூடாது. நோன்பு வச்சிருக்கிறோம், தவறான பார்வை பார்க்கக்கூடாது. நோன்பு வச்சிருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான். நோன்பு வச்சிருக்கிறோங்கிற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதுமே அந்த நோன்பினுடைய நேரத்தில் இருந்துட்டு இருந்திருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நோன்புங்கிறது மட்டும், இந்த அமல் மட்டும் மற்ற எல்லா அமல்களையும் விட அல்லாஹ்விடத்தில் கூடுதல்
சிறப்புடைய ஒரு அமலாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்குரிய காரணம் அந்த நோன்பை முழுமையாக அல்லாஹ்வுக்குரியதாக நாம் வைக்கக்கூடியவராக இருப்போம். அதற்குத்தான் இந்த நோன்பிற்கு இன்னொரு சிறப்பு. நோன்பாளிகளுக்கு மறுமையிலே ரையான் என்ற ஒரு கதவை சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அவர்களை தவிர வேறு யாருமே அந்த கதவில் நுழைய முடியாது. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கதவு ரையான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பை மறுமையில் நோன்பாளிகள் அடைவார்கள் என்று சொன்னால், அந்த நோன்பாளிகள் ரமலானில் மட்டும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களா என்பதுதான் இந்த நேரத்தில் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக நம்ம இடத்தில் இருக்கிறது. ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண், ஒரு மணமகள், ஒரு மணமகன் தயாராகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எந்த அளவிற்கு தங்களை அலங்கரித்து கொண்டு தங்களை அழகாக வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய மனைவிக்கு தங்களை அழகாக வெளிப்படுத்துவதற்காக தங்களை அலங்கரித்துக் கொள்வார்கள். அந்த அலங்காரம் என்பது திருமணத்தோடு முடிந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம் அதோடு முடிந்துவிடும். அதே அந்த அலங்காரம் என்பது வாழ்க்கை முழுக்க தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மனைவிக்காக என்று இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை என்பது இனிமையானதாக அமைந்தது. இப்போ இந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு மணமகன், ஒரு மணமகள், ஒரு கணவன், மனைவி தங்களுடைய கணவனுக்காக, மனைவிக்காக வாழ்க்கை முழுக்க தங்களை அலங்கரித்துக் கொள்கிறார்களோ அவ்வப்போது ஒவ்வொரு நேரங்களிலும், அதே போல நம்முடைய இறைவனிடத்தில் நாம் நோன்பாளிகளாக, நான் நோன்பாளி என்ற அந்த பெயரை, அந்த சர்டிஃபிகேட்டை, அந்த சான்றிதழை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவ்வப்போது நாமும் அல்லாஹ்விடத்தில் நோன்பாளிகளாக நிரூபித்து காட்ட வேண்டும். இப்போ எத்தனையோ நோன்புகள் கடமையான நோன்பிற்கு அடுத்ததாக, கடமையான நோன்புக்கு அடுத்ததாக எத்தனையோ நோன்புகளை நாம் பார்க்கலாம். ஷவ்வாலினுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷவ்வாலினுடைய மாதத்தில் ஷவ்வாலினுடைய சிறப்பிற்குரிய 6 நோன்புகள் இருக்கிறது. இந்த 6 நோன்புகளை பொறுத்தளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு அதை நாம் கடைபிடிக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? ஷவ்வாலினுடைய 6 நோன்புகள், இந்த 6 நோன்புகளை நோற்பதனுடைய நன்மை என்ன? என்ன நன்மை தெரியுமா? வருடம் முழுக்க, அந்த வருடத்தின் முழுக்க அனைத்து நாட்களும் நோன்பு நோற்றுவரனுடைய நன்மை அவர் அடைந்து கொள்வார். யாரு? ஷவ்வாலினுடைய 6 நோன்புகள். வருடம் முழுக்க நோன்பு வைக்க வேண்டிய தேவை கிடையாது. நம்ம நோம்பாளியாக ஆகிறதுக்கு வருடம் முழுக்க நோன்பு வைக்க தேவை கிடையாது. அப்படி வைக்கவும் கூடாது, தடுக்கிறாங்க. சில மனிதர்கள் நன்மையில் ஆர்வம் மிகுந்த, அதிகமான நன்மைகளை செய்யணுங்கிற ஆர்வம் மிகுந்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முழுக்க எல்லா நாளும் நான் நோன்பு வைப்பேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, நோன்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் வைக்கிறதா இருந்தால், அதிகமாக நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, நீங்கள் நோன்பை விரும்புகிறீங்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நோன்பு வைங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. தொடர்ந்து வைக்கக்கூடாது நோன்பு. அப்படி இருக்கின்ற இந்த